எல்லாருக்கும் வணக்கம். நம்ம முகுந்தா ஃபார்மில் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம். போன வருஷம் ஃபுல்லாகவே நமக்கு ரொம்ப நஷ்டம். ஒன்றும் அந்தளவுக்கு பயிரும் வரல, விளைச்சலும் இல்லை. போன தடவை கருப்பு ஒன்று நட்டுருந்தேன், 1-2 கதிர் வந்து சொல்லியிருந்தேன். அது மழையில் அடிபட்டு அப்படி இப்படின்னு வந்து 2 காணி எனக்கு 5 மூட்டையோ 6 மூட்டையோ கிடச்சிது. அது எனக்கு அந்த வீடியோ போகிறதுக்கே மனசு வரல. சரி, இருந்தாலும் 6 மூட்டை கிடச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த வாட்டி நடலை, நல்லா உழவு ஓட்டி வச்சுட்டு எரு அடிக்கிறேன். நம்மக்கிட்ட நாட்டு மாடு எரு இருக்குது, அதனால் அதை அடிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்கப்பூண்டு நான் வாங்கிட்டு வந்தேன், விழுப்புரத்தில் இருந்தது. நல்லா ஒரு வெயிட் ஒன்றாங்கொம்பு ஊற வச்சு விதை விட்ருக்கேன். நல்லா ஊறி போச்சு, முளைப்பு வந்துருச்சு. இந்த துண்டில் வந்து ஆல்ரெடி தண்ணி பாஞ்சிச்சு, ஏன்னா பக்கத்தில் இருக்கிற நெட்டார். அதனால் நம்மளே தண்ணி வச்சு இப்போது தக்கப்பூண்டு விரைச்சாச்சு. தக்கப்பூண்டு விரைச்சிட்டு இங்கே தக்கப்பூண்டை அதாவது இந்த இடம் தண்ணி பாஞ்சனாலும் இதில் எரு அடிக்க முடியல. எரு அடிக்க முடிஞ்ச இடத்துல எரு அடிச்சிட்ருக்கேன். இதுலேயும் தக்கப்பூண்டு, குழஞ்சி, அவுரி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ரெகுலராக முகுந்தா ஃபார்ம் சேனலில் வாட்ச் பண்ணுங்கள். அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து எப்படி போடுறேன், என்ன டீட்டெயில் அதெல்லாம் காட்டுறேன். இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இயற்கை விவசாயம் ஈஸியாக பண்ணலாம். ஏன்னா இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு மண்ணுக்கு பாடு வேணும். அந்த மண் இயற்கையான பாடாக நம்ம இருக்கணும், அதாவது இயற்கையான உரங்களாக இருக்கணும். அதில் நம்மளோட நாட்டு மாடு சாணம், இந்த தக்கப்பூண்டு, அவுரி, இன்னும் நிறைய இது இருக்குது, பலதானியம். ஸோ அந்த மாதிரி அதை வாங்கிட்டு வந்து நம்ம விதைச்சி விட்டோன்னா நமக்கு இன்னும் விதை போகிறதுக்கு இன்னும் 2 மாதம் இருக்குது. நம்ம வந்து ஜனவரி டு மே, அதாவது சித்திரை வரைக்கும் நம்ம எதுவுமே நடலை. போன வாட்டி பின்தங்கிட்டோன்றதுனால நம்ம நல்லா பின்தங்கிட்டதுனால இந்த போகம் விட்டுட்டு மே டு ஆகஸ்ட் இந்த போகத்தில் நான் பயிர் பண்ணுறதுக்கு விதைலாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 20 நாள் ஆனவொடனே நான் வந்து பண்ணிவிடுவேன். அங்கே பார்த்திங்கன்னா நம்ம மாட்டுக்கொட்டையிலேருந்து எரு அடிச்சிட்ருக்காங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன்.